தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் உயிரை நீ காப்பாத்திருக்கிற. நீ என்னோட இருக்க முடியுமா? உங்களோட கடத்தல் பண்ணணும், அடிதடி பண்ணணும், குஸ்தி போடணும். உன்னால் முடியுமா? அடியாள் அப்படியும் சொல்லுவாங்க. சரின்னா வண்டியாரு.
அடி சக்க. அடி சக்க. டக்கு டக்கு டோல் எடுத்து பக்கம் வந்து மெய் எடுத்து திக்கி முக்கி ஆடலாம் வா. அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய். டக்கு டக்கு டோல் எடுத்து பக்கம் வந்து மெய் எடுத்து திக்கி முக்கி ஆடலாம் வா. அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய். அபக்குடா ஜாய், அபக்குடா ஜாய். அடி சக்க. பம்பரம் போலே சுழல்வேன், நீ கைகளில் எடுத்தால் வருவேன். ஆஹா. பம்பரம் போலே சுழல்வேன், நீ கைகளில் எடுத்தால் வருவேன். முட்டிப் பார்க்காமல்தான் ஜல்லிக்கட்டுக்கள் நடக்காது. தட்டிப் பார்க்காமல்தான் சொர்க்க ஜன்னல்கள் திறக்காது. அழகுகள் இல்லை, எல்லையில் இல்லை, இன்பங்கள் தவறில்லை வா. அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய் டோய். டக்கு டக்கு டோல் எடுத்து பக்கம் வந்து மெய் எடுத்து திக்கி முக்கி ஆடலாம் வா. அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய். அடி சக்க. ஜல் ஜல் இளமை ஜல் ஜல், நான் விதையில் நான் புதையல். ஆஹா ஆஹா ஆஹா. ஜல் ஜல் இளமை ஜல் ஜல், நான் விதையில் நான் புதையல். அச்சம் இல்லாமலே என்ன நெஞ்சோடு அள்ளியடு. உச்சம் என்னவென்று மிச்சம் இல்லாமல் சொல்லிக் கொடு. எல்லாம் விட்டாக உலகம் கொண்டாடு, தனியாக நிற்காது வா. அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய், அடிடா பங்குடா டோய் டோய் டோய். டக்கு டக்கு டோல் எடுத்து பக்கம் வந்து மெய் எடுத்து திக்கி முக்கி ஆடலாம் வா. அடிடா பங்குடா டோய், 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 அடிடா பங்குடா டோய் 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 டோய். பாஸ் முத்துகிருஷ்ணன் இன்னைக்கும் பாக்ஸிங் வந்தான். டேய், நான் மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். உனக்கு எத்தனை அப்பன்டா? பாஸ் எத்தனை அப்பன்டா? ஒருத்தர் தான் பாஸ், ஒரு உடம்புக்கு எத்தனை தலைடா? ஒண்ணுதான் பாஸ். ஆ, அது மாதிரி இந்த வட சென்னைக்கு ஒரே ஒரு தாதா, அது நான் தான். முத்துகிருஷ்ணன் க்ளோஸ் பண்ணு. வாங்கடா.
shame on every one of us. எந்த பத்திரிகை எடுத்தாலும் சரி, எந்த புத்தகத்தை எடுத்தாலும் சரி, வட சென்னையில கொலை, கொள்ளை, கிட்னாப்பிங், இதே நியூஸ் தாயா, வேற எதுவுமே வர்றதில்ல. வெக்கமால நமக்கெல்லாம். காலையில முதலமைச்சர் கூப்பிட்டு என்ன கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு. எதிர்கட்சிக்காரங்க அசம்பிளியில தர்ணா பண்றாங்க, தெருவுக்கு தெரு மேடை போட்டு பேசுறாங்க. நார்த் மெட்ராஸுக்கு முதல்ல வேற டிசி போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். ஜோசப் IPS. Come in. உட்காருங்க. தேங்க்யூ சார். ஜோசப், உன்னை நார்த் மெட்ராஸ் டிசி லா அண்ட் ஆர்டரா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஆபீசர் தேவையான உடனே நீ தான் என் மனசுல வந்து நின்று. கரப்ஷன் இல்லாத ஒரு சில போலீஸ் ஆபீசர்கள் நீ ஒருத்தன். நார்த் மெட்ராஸ் இருக்கிற எல்லா கிரைம் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. கொலை, கொள்ளை, கடத்தல் எல்லாமே. நார்த் மெட்ராஸ்ல ஒரு பெரிய தாதா இருக்கான். அந்த தாதா தான் இதெல்லாம் செய்யறது. அந்த தாதாவுக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கூட தொடர்பு இருக்கு. டேக் சார்ஜ். தேங்க்யூ சார். ஏண்டா சோமாரி, நீ தான் எங்களை பத்தி போலீஸ்ல போட்டு கொடுக்குறியா? உடம்பு எப்படி இருக்குது? பேஜார் ஆயிடுவேன். விடாத அவனை, என்னன்னு கேளு. ஏண்டா கஸ்மாலா, என்ன நினைச்சு நிக்கிறேன்? முறைக்கிறியா? போடா. இவன் தானே அது? ஆமா சார். போய் கூட்டிட்டு வாங்க. யோ டெல்லி, நீ தகராறு பண்றதா டிசிக்கு யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. அவரே வந்திருக்காரு, வாயா. என்னது? டிசி கூப்பிடாரா? வர முடியாது, போயா. இது ஜிகேக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? யோ, புது டிசி ரொம்ப மோசமான ஆளியா. வந்து தொலைங்க, அவங்களோட பெரிய பேஜாரா இருக்கு. ஐயா, மாமூல் வாங்குற நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு போங்க சார். ஐயா சொல்லுங்க. யோ டெல்லி, வாயா. வந்துட்டார். இவன்கிட்ட என்ன சார் பேச்சு? போலீஸ்கார மேலேயே கை வைக்கிறியா? ஏன்டா அவனை ரோட்ல போட்டு கொண்டு இருக்க வேண்டாம். ராஜா, இது வரைக்கும் அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் நம்மோட ஒண்ணா இருந்து குடிச்சிருக்கான், ஜாலியா இருந்திருக்கான், சீட்டாடி இருக்கான். ஆனா சீண்டி பார்த்தது இல்ல. பணம் வாங்கிட்டு பாதுகாப்பு தந்திருக்கான். ஆனா இவன் ஒத்து வர மாட்டான் போல இருக்க. இவன் நம்ம வழிக்கு வரலன்னு வச்சுக்கோ, அவனை கொல்ல வேண்டிய பொறுப்பு உன்னுடுது. என்ன அப்படி பாக்குற? நீதான் அந்த கொலை செய்யணும். யார் நீ? ஐயா, நான் தான் கபாலி. ஜெயில இருந்து நேத்தா வந்தேன். உங்களுக்காக அடிதடி, கடத்தல், கொள்ளை எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு காலம் கையும் வரல, வெறும் வாயு வேறுதாயா. ஏதோ
நீங்க கடகண்டி வச்சு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பொழைச்சுக்குவேன். அதுக்கு தான் அப்பப்ப பணம் கொடுத்துறேன்டா. இது என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா? ஃப்ராட் அண்ட் ஃபண்டு, பென்ஷனு. ஏய், ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்பி உனக்கு. என்னையா இப்படி சொல்றீங்க? ஆமாடா, கரும்புல சாறு இருக்க வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அதுக்கப்புறம் சக்க துப்புட வேண்டியதானே. எனக்கு பலம் உள்ளவன் தான் தேவை, பலம் இல்லாதவன் தேவையில்லை. ஐயா ஐயா ஐயா. குற்றவாளிகளை பிடிக்கிறதா உன் கடமை, தண்டிக்கிறது உன் கடமை இல்ல. தனிக்காட்டு ராஜா மாதிரி தெருவில் தெருப்பொருக்கியாட்டம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவனோட சண்டை போட்டிருக்கியே, எந்த வகையில இது ஓகே? நான்சென்ஸ். இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், இப்படி எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? உனக்கு மேலதிகாரி இருக்காங்கன்றதே மறந்து போச்சா? தட்ஸ் பேட், தட்ஸ் வெரி பேட். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஜானகி, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வந்து கதவை தரக்கூடாதா? வர்ற நேரம் சரியா தெரிஞ்சாதானே வாசல்ல நின்னுட்டு இருக்கிறதுக்கு. தினமும் இதே வேலையா போச்சு. வீட்டுல பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் ஆசா பாசங்கள் இருக்கு. புருஷனோட 4 இடத்துக்கு போகணும், ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். அந்த நினைப்பு இருக்கா உங்களுக்கு? தினம் நானே சமைக்க வேண்டியது, தனியா நானே கொட்டிக்க வேண்டியது, தனியா படுத்து தூங்க வேண்டியது, இதே பழப்பா போச்சு. நாளையில இருந்து நானும் வேலைக்கு போறேங்க. என்னது வேலைக்கா? ஆமா, எந்த ஆபீஸ்ல உனக்கா கதவை திறந்துட்டு வா வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. வா. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல்னு கேக்குறேன். எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். உங்க கழுது கண்ணுல விடாம இருந்திருந்தா, உங்களை லவ் பண்ணி தொலைக்காம இருந்திருந்தா, எங்க அண்ணன் ஐஏஎஸ் படிக்க வச்சிருப்பாரு. நானும் ஏதோ ஒரு ஊர்ல கலெக்டரா இருந்திருப்பேன். நீங்க கூட எவனால சல்யூட் பண்ண வேண்டி இருந்திருக்கும். போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, நான் கண்டிப்பா வேலைக்கு போயே தீருவே, இல்லைன்னா எனக்கு மண்டே வெடிச்சிடும். ஜானகி, பேச்ச நிறுத்தினி போதும். என்ன சும்மா கோவப்படுத்தாத. உங்களுக்கு மட்டும் தான் டென்ஷன் வருமா? எனக்கு கிடையாதா? என்ன உனக்கு என்ன டென்ஷன்? நீ என்ன பெரிய போலீஸ் ஆபீசரா? ஐயோ, எங்க அண்ணா இன்னைக்கு சொன்னாரு, ஒரு பிராமணனை கட்டிக்கோடின்ட்டு. கேட்கல, அதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரு போலீஸ்காரர்கிட்ட மாட்டிட்டு நன்னா அனுபவிக்க போறேன்னு சொன்னாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாத ஒரு முடிவு சொல்லுங்க. உனக்கு என்ன முடிவு சொல்றது? அங்க போனா அவன் தொலை, இங்க வீட்டுக்கு வந்தா ஓன் தொலை. யாருக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. என்ன அடிச்சிட்டீங்கல்ல, நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னது போவியா? போடி. ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. யார பார்த்து ஜாக்கிரதைன்னு சொல்றீங்க? மிஸ்டர் ஜோசப், நான் எங்கேயாவது போறேன், திரும்பி வரவே மாட்டேன். ஐயோ, எங்க போவேன்? எங்க அதுக்கு போக முடியுமா? இப்படி நடுத்தரவுல நிக்க வச்சு புலம்ப வச்சுட்டே. மரியாதை கீழே இறங்கி வாங்க, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பாத்துடலாம். பொம்மை நாட்டிங்களுக்கு ஒரு சில உரிமைகள் எல்லாம் இருக்கு. அதை நாங்க விட்டு கொடுக்கலன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, தெரியுமா? காது கேட்கலையா? நான் பாட்டு கத்திண்டே இருக்கேன். என்ன செவடா? ஐயோ, என்ன அடி! இதுதான் போலீஸ் அடியா? தப்பு பண்ணாலும் பண்ணாட்டியும் எல்லாரையும் பிடிச்சு லாக்கப்ல போட்டு இப்படித்தான் அடிப்பாங்க இந்த போலீஸ்கார பாவிங்க. ஜானகி, ஜானகிக்கு இன்னொன்னு வச்சிருக்கீங்க. ஜானகி, ஜானகி, ஜானகி. ஹலோ மிஸ்டர் ஜோசப். நான் கோவத்துல அடிச்சிட்டேன்டே. எங்க ஆத்துல என்ன யாருமே அடிச்சது இல்ல, தெரியுமா? ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட எங்க அண்ணா அழுவார். திருடன்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிற மாதிரி என்ன நீங்க அடிச்சுட்டே. ப்ளீஸ் ஜானகி. இனிமே நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், உங்களோட சாப்பிட மாட்டேன். டைனிங் டேபிள்ல சாப்பாடு ரெடியா வச்சிருக்கேன், எடுத்து கொட்டிக்கிட்டு தனியா போய் படுத்துக்கோங்க. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. உட்கார் உட்கார் உட்கார். ராஜா, கபாலி வந்திருக்கு. தம்பி உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூண்ணே. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் அண்ணன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன பண்றது, ஜிகே மாதிரி ஆளுங்களோட வேலை செய்யும் போது நம்மளோட கடைசி நிலைமை இதான். இல்ல, கரும்புல சாறு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் சக்கை. நான் இப்போ எஸ் இந்தாங்கண்ணே.
உங்களுக்கு இனிமே எப்போ எது தேவை இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொன்னா போதும். ரொம்ப நன்றி Okay. தம்பி. பார்த்து போங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்து மெதுவா இருங்க, மெதுவா. ஜோசப் ஹியர். நான் வீரப்பன் பேசுறேன்ப்பா. 10 லட்சம் ரூபாய் எடுத்து வை, நான் அனுப்புறேன். யாரோ அது ராஸ்கல் வீரப்பன். ஐயோ, அசிங்கமா ஏதாவது திட்டாதீங்க, நான் ஜானகி பேசுறேன். என்ன நீ இந்த டைம்ல விளையாடிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நான் ஒரே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற. அப்புறம் என்னங்க குரல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு, என்னாச்சு? ஜானகி, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் டிரான்ஸ்பர் கேட்க போறேன். பழையபடி ட்ரைனிங் காலேஜுக்கே போயிடலான்னு இருக்கேன். உண்மையாவா? ஐயோ, உங்க புத்தி மாறதுக்குள்ள சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இத மட்டும் நேர்ல சொல்லி இருந்தேன், நடக்கிறதே வேற. 1000 கிசஸ் கொடுத்துருக்கேன். என்னது 1000 கிசஸா? ஐயோ வேண்டாங்க, என் பொண்ணு படிப்பு முடிஞ்ச ஹாஸ்டல்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கா. இப்ப வேண்டாம். எப்போ? இன்னைக்குதான் வந்தா. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதோ இப்ப கூப்பிடுறேன். எப்படி வளர்ந்துட்டா பாத்தீங்களா? ஜூஸ் சாப்பிட நேரம் ஆச்சுலமா, போமா போ போமா. அருமையா பக்குவமா வளர்ந்துட்டான். அவ அவ உங்க மக மாதிரி. இந்த உறவு முறையெல்லாம் வேண்டாம். நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான். புரியலைங்க. அவளை எனக்கு வேணும். உன்ன மாதிரி அவளையும் வச்சுக்க போறேன். வேண்டாங்க. நான் மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். பக்குவமா எடுத்து சொல்லு. வேண்டாங்க, கையெடுத்து ஆள் அனுப்புறேன், அனுப்பி வை. வேண்டாங்க. ஓகே. அம்மா, என்ன? ஐயா அனுப்பி வச்சாருமா. எதுக்கு? ஜெயாவ அடையார் பங்களாக்கு அனுப்பி வைக்க சொன்னாருமா. என்ன விஷயம்? உங்களுக்கே தெரியும். வெளியே போங்க. போங்கடா, உள்ள போய் அவளை தூக்கிட்டு வாங்க. ஜெயா, உள்ள போகாதீங்க. ஜெயா, ஐயா, ஜெயாவை காணல. எங்க இருந்தாலும் பலாவை புடிச்சிட்டு வாங்க. சார் ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க. என்ன தடுத்துறாங்க. ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். இரு 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 இரு. என்னப்பா? அந்த பொண்ணு வேணும். இந்த பொண்ணா? ஐயோ, உனக்கு இவங்களோட போணுமா? எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. ராஜா, ஜிகே தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. இல்ல. வேண்டாமா? வேண்டாமாப்பா. வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன? கிளம்புங்க. அப்புறம் என்ன நிக்கிறீங்க? அவர் தான் போக சொல்லிட்டாருல்ல. அவர் வந்து ஏதாவது நடக்கணுமா? ரெண்டு கல்று. கிரண், கம். என் பொண்ணு எங்க போனே தெரியல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தேங்க்ஸ் சார்.
இருந்து தப்பிச்சு ஒரு முதலுக்கிட்ட மாட்டிக்கிட்டியம்மா. இவன் அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு ரவுடிமா. ஏமா அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுற? எத்தனை ஏழை பசங்களை படிக்க வச்சிருக்கு தெரியுமா அந்த தம்பி? உன் மவளை பழுது இல்லாம கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அந்த தம்பி நீதான் கையெடுத்து கும்பிடணும். இவ்வளவு ஏன்? அந்த ஆளால உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த தம்பி கிட்ட சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. வாக்கா போலாம். அம்மா, இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுமா. அப்படியே இருந்தாலும் உன்னால எனக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாதுமா. என் வழியை பார்த்துக்கிட்டு நான் போறேன். என்னம்மா இப்படி பேசுற? அவர் எதிர்த்துக்கிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் பொண்ண நீதான் காப்பாத்தணும். அவளோட வாழ்க்கை சீரழியாம இருக்கணும்னா நீதான் பாதுகாப்பு தரணும். ஒரு தாயா இருந்து என்னால அவளை பாதுகாக்க முடியல. ஆமாப்பா, உன் முதலாளி ஜிகே கிட்டதான் என் வீட்டுக்காரர் வேலைக்கு இருந்தாரு. ஒரு லாரி விபத்துல அவர் இறந்து போயிட்டாரு. நானும் என் மகளும் அனாதை ஆயிட்டோம். உங்க முதலாளிதான் காப்பாத்தினாரு. என் வீட்டுக்காரர் வாங்கியிருந்த கடனை எல்லாம் அவர் தான் அடைச்சாரு. என் மகளையும் அவர் தான் படிக்க வச்சாரு. வேற வழியே இல்லாம என் மகளுக்காகவும் என்னோட பாதுகாப்புக்காகவும் அவரோடைய வாழ வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. சொல்லவே நான் கூசுது தம்பி. அவரால என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு தம்பி. நீங்க தான் எப்படியாவது அவளை காப்பாத்தணும். நீங்க தான் காப்பாத்தணும் தம்பி. நான் வரேன் தம்பி. வணக்கம் சார், நீங்க தான் புதுசா வந்திருக்கிற ஜோசப் ஐபிஎஸ்ங்களா? ஆமா. உங்களை சந்திக்கணும்னு நான் பலமுறை முயற்சி பண்ணேன் சார். என்ன விஷயம்? ஆனா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க சார். இந்த வட சென்னையில தாதாக்கள் செய்யற அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல சார். அங்க சட்டவிரோதமா கோழிச்சண்டை மாதிரி பணத்துக்காக பாக்ஸிங்க பண்ணிக்கிட்டு பந்தயத்தை கட்டிக்கிட்டு ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க சார். என் மகன் கூட அதுல கலந்துக்கிட்டு ரொம்ப கெட்டு போயிட்டான் சார். எந்த இடத்துல பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ராத்திரி கூட தண்டையார்பேட்டையில இருக்கிற ஹரிராம் செட் குடோன்ல அந்த குத்துச்சண்டை நடக்குது சார்.
1 2 3 அவனே கீழே விழுந்துட்டான். அப்புறம் என்ன 1 2 3ங்கற? இவனை நம்பி நிறைய பெட்டு கட்டி இருக்கிறோம். அவனே பெட்ல போற நிலைமையில இருக்கு. அப்புறம் என்னடா பெட்டிங்? இவன் தான் சார் அந்த பாக்ஸிங்ல கலந்துட்ட பாக்ஸர் ராஜா. ராஜா, நேத்து பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை அடிச்சாங்களா? அதானே பாக்க. டிசி சார், என்ன சார் இப்படி அலைய வச்சுட்டீங்க? நீங்க லோக்கல் போஸ்ட் இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல, பக்கத்து ஸ்டேஷன் பார்த்தா அங்கேயும் இல்ல. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதபச்சு போயிட்டேன் சார். ஏதோ ஆளை உருப்படியா பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஐயோ அது குடியா. இந்தாங்க சார் ஜாமீன், ஆளை விடுங்க. நான் மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். கோர்ட்டு கேஸ் இது பூரா சகஜம் சார் எங்களுக்கு. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ராஜா, என்ன வயசு இருக்கும்? ஒரு 33 இருக்குமா? அது பூரா என் சர்வீஸ். கோவப்படாதீங்க சார், இனி என் லிமிட்டுக்குள்ள வராதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். நம்ம தோஸ்து படா தோஸ்து சிக்கிரி தோஸ்து. வாழ்க்கையில வாலிபன் தான் அழகான கோல்டு கப்பு. ஆசைகளை டேஸ்ட் பண்ணி அனுபவத்தை ஊத்தி இருப்பு. தோஸ்து நம்ம தோஸ்து படா தோஸ்து சிக்கிரி தோஸ்து. ஐயோ இவள பாரு ஆடாத கேரம் போடு. பார்த்தாலே பாயிண்ட் ஏறும், மார்க்க கொஞ்சம் கூட்டி போடு. சுத்தாக்க போறாலே ஹை ஹீல்ஸ் மாட்டிக்கிட்டு, ஒட்டியோட பேட்டி எல்லாம் பின்னடகில் காட்டிக்கிட்டு. கோலாரங்கிலா கொஞ்சம் திரும்பி பாரம்மா. கோலாரங்கிலா கொஞ்சம் திரும்பி பாரம்மா. என்ன லிப்ஸ்டிக்கா பூசிக்கம்மா. என்ன லிப்ஸ்டிக்கா பூசிக்கம்மா. காலமெல்லாம் இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வாழணும். அன்பு என்னும் கேம்ஸில் நாம் வேர்ல்ட் கப் வாங்கணும். தோஸ்து நம்ம தோஸ்து படா தோஸ்து சிக்கரி தோஸ்து. வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. கொஞ்சம் பறந்து பனி பூவி கொஞ்சம் அமர்ந்து அடப்பட்டாம்பூச்சி போல வாழுவோம். கண்ணில் உள்ள கனவு அது கையில் வந்து சேரும். அந்த வானில் நமது பேரை எழுதுவோம். என்ன என்ன இன்பம் அது எங்கு எங்கு உண்டு. தினம் தேடி தேடி கையில் அள்ளுவோம். கவலை தேவையில்லை, கண்ணீரும் தேவையில்லை. நாம் புன்னகையில் பூமி ஆளுவோம். வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. இருந்தாலும் அழகுக்கு நீ சலாம் போடு. வாழ்க்கை எப்பவுமே ஜெயிக்கும் சீட்டு தான்.
எப்பவுமே ஜெயிக்கும் சீட்டு தான். ஒரு ஜோக்கர் நீ தேடி எடு, ஒரு ஜோக்கர் நீ தேடி எடு. உன்னை என்ன கேட்டு அட பூமி இங்க சுத்தவில்லை. டீனேஜ் ரூட் அது எப்பவுமே ராங்க இல்ல. தோஸ்து நம்ம தோஸ்து வாடா தோஸ்தே, சிகரே தோஸ்து. வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. வானம் போல வாழ்க்கை வேண்டும் நண்பா. ஒரு பூவை போல இதயம் வேண்டும் நண்பா. டேய் என்ன டெய்லி 10 முட்டை 2 கிலோ காய்கறி சாப்பிட்டா எக்ஸசைஸ் எதுக்கு? உடம்பு தானா வந்துடும்ல. டேய் லட்சுமிரா, பாரப்படி பால காப்படியா காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். பாதம் போட்டிருக்கியா? ஓ, இதுக்கு மேல அது வேற வேணுமா? அட்டி மண்டையில. டேய் நீ வா சாப்பிடுறா. ஏண்டா ஒரு ஃபியூச்சர் ஐபிஎஸ் ஆபீசரை பார்த்து கிண்டலா பண்றீங்க? ஐயோ, தினமும் போலீஸ் ஆபீசர் போலீஸ் ஆபீசர் போலீஸ் ஆபீசர். டேய், உன்னை பார்க்கும்போது காக்கி ட்ரெஸ் போட்ட போலீஸ் ஆபீசர் மாதிரியே இருக்கடா. இல்ல அந்த நினைப்பு இருந்தா போதும். போலீஸ் ஆபீசர் தானே? ஆமா. கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வா. டேய் உங்க 2 பேருக்கு கிண்டலா போச்சுடா. ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்ட மாட்டீங்க, அப்போ உள்ள தள்ளி முட்டி தட்டுறேன். அப்புறம் என்ன பண்றீங்க கிண்டல் பாக்குறேன். ஐயோ சாரி சார். போடா தண்ணி கொண்டடா போ. பால் சாப்பிட்டு போடா. இன்னும் 7 முட்டை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். இன்னுமா? பாடு பாடு. டீச்சர், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அன்புள்ள அம்மாவுக்கு, நான் இங்கு நலம், நீயும் நலமாக இருப்பாய் என்று நம்புகிறேன். நான் நன்றாக படிக்கிறேன். அம்மா, கல்லூரிக்கு பணம் கட்ட வேண்டியுள்ளது. சிரமம் பாராமல் அனுப்பிவை. உடல்நிலையை கவனித்துக்கொள். உன் அன்பு மகன் ராஜா. குட் மார்னிங். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சஸ்பென்ஸ். நீங்க சஸ்பென்ஸ்னு சொன்னாலே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கணுமே. இன்னைக்கு உன் பர்த்டே, அதை கொண்டாடுறோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல கேக் கட் பண்றா. என்னடா சொல்ற? கமான் கட் பண்றா. கமான். ஏய், மெழுகுவர்த்தி எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. கரண்ட் கட் ஆனா யூஸ் ஆகும்ல. ஓகே ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you ராஜா. போதும் Happy birthday to you. உனக்கு ஏன் நல்லா இல்லையா? இருடா முதல்ல. ஓகே ஓகே ஓகே. பாய் தர. யோப்பா. போதும் போதும். நீ பெரிய ஐபிஎஸ் ஆபீசரா வரணும். என் வாழ்த்துக்கள். அம்மா பாப்பா, கொடுங்க. என்ன இதெல்லாம் நீங்க தூக்கிட்டு? என்னம்மா திடீர்னு? இல்லப்பா, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. உனக்கு பிறந்த நாளாச்சே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா படிக்கிறியாப்பா? அதெல்லாம் நல்லா படிக்கிறேன். வரேன்னு சொல்லியிருந்தா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன்லம்மா. பரவாயில்லப்பா பரவாயில்ல. நீ பணம் கேட்டிருந்தில்ல, இந்த எப்படியோ எப்படியோ சமாளிச்சு வாங்கிட்டு வந்திருக்கப்பா. வச்சுக்க. எப்பா, நீ நல்லா படிச்சு பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும். அதெல்லாம் ஆயிடலம்மா. அதாப்பா எனக்கு பெருமை. உள்ள வாங்கம்மா. எப்படி இருக்கு அம்மா சமையல்? அம்மா, இந்த மாதிரி சாப்பாடு என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இதுக்கு பேரு தான்டா சமையல். நீ சரியா? இது பார், என் நாக்கெல்லாம் செத்து போச்சு. அம்மா கையில பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படியா? சிக்கனா மட்டனா? சிக்கன் சூப்பரா இருக்கும். ராஜா, ரொம்ப புகழாத உங்க அம்மாவை. அம்மா, தெரிஞ்சுக்கிடுமா உன் பெருமையா? அம்மா,
இவன் பண்ற சாப்பாடு சாப்பிட்டு எங்க வயிறு கெட்டு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து எங்களுக்கு சமைச்சு போடுங்கம்மா. அம்மா கிளம்பணுமா? சமைச்சு போடணும்னு எனக்கு ஆசைதான் தம்பி. ஆனா நான் ஒரு நாள் லீவ்ல தானே அப்படியே வந்திருக்கேன். ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல? முடியாதே. அம்மாவை ட்ரபிள் பண்ணாதடா. அம்மா பாட்டு கிளம்பி போட்டோம். அப்புறம் இவன் வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுவான். ஜாஸ்தி பேசாதடா. நாளைக்கு 2 பேரும் எங்கிட்ட தாண்டா சாப்பாட்டுக்கு வரணும். ஜாக்கிரதை. இப்படி சொல்லியா எங்களை பயமுத்துறா? நீ செய்யறதுக்கு பேர் சமையலா? பின்ன கொலை. சொல்ல மாட்டேன். பாக்குறேன்டா. சரி சரி முதல்ல சாப்பிடுங்க. சார், நம்ம காலேஜ்ல லேப் இருக்கு, எக்யூப்மெண்ட் இல்ல. லைப்ரரி இருக்கு, ஆனா புக்ஸ் இல்ல. கிளாஸஸ் இருக்கு, ஆனா ப்ரொஃபசர்ஸ் அவ்வளோவா வரதில்லை. இதை நாங்க பாஸ்ட் 1 இயரா சொல்லிட்டு வரோம். ஆனா மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டாப் இட். என்னால எதுவும் செய்ய முடியாது. இஷ்டம் இருந்தா படிங்க, இல்ல போங்க. சார், என்ன இப்படி பொறுப்பில்லாம பதில் சொல்றீங்க? இங்க படிக்க வரவங்க எல்லாருமே வசதியான குடும்பத்துல இருந்து வரதில்லை சார். அவங்கவுங்க வீட்டுல வாயை கட்டி வயிற்ற கட்டி. நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். என்னால எதுவும் செய்ய முடியாது சொல்றேன்ல. சார், நீங்க இப்படி பதில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்றது தவிர வேற வழி இல்லை. கவர்மெண்ட் லெவல்ல போக வேண்டியிருக்கும். மிரட்டியா? ஐ எம் ஏ பிசினஸ் மேன். காலேஜ் மட்டும் இல்ல, 2-3 மில்லு நடத்துறேன். நிறைய ஸ்ட்ரைக்கை பார்த்துருக்கேன். அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நவ் யூ கெட் அவுட். சைலன்ஸ், சைலன்ஸ் ப்ளீஸ். எதுக்கு எல்லாரும் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க? வழக்கம் போல ப்ரொஃபசர்ஸ் இல்ல. 8.5 மாசம் ஆச்சு. நம்ம கோரிக்கையை மேனேஜ்மெண்ட் கிட்ட சொன்னா இஷ்டம் இருந்தா படிங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்கணுமா? நம்ம வீட்டுல எல்லாம் வயிற்ற கட்டி வாயை கட்டி படிக்க அனுப்புறாங்க. ஆனா இங்க வந்த வாத்தியார் இல்ல. We cannot tolerate this anymore. நம்ம டிமாண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் we should boycott the college. Yes! மாணவர் ஒற்றுமை! மாணவர் ஒற்றுமை! மாணவர் ஒற்றுமை! சார், ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸ்ட்ரைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, அந்த யூனியன் லீடர் பேர் என்ன? ராஜா. ராஜா. நீ என்ன பண்ற? நம்ம ஆளுங்களை விட்டு அவனை பட்டை காட்ட சொல்லு. காலேஜில் போதை மருந்து விற்கிறான்னு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளு. மெட்ராஸ் போயிட்டு மத்ததை நான் பார்த்துக்கிறேன். ஏய், எங்கயா? யாரையும் காணோம். ஏறா சீக்கிரம் ஏறா. ஏறா பாக்குறேன். ராஜா! ராஜா! யுவரான குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா தான் படிக்கும் கல்லூரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்றார் என்று போலீசாரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டுள்ளார். இவர் மீதான குற்றம்
நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருட்களை விற்று அவர்களது ஒழுக்கத்திற்கும் உயிருக்கும் கேடு விளைவித்த இவர் தொடர்ந்து கல்லூரியில் படிப்பது கல்லூரியின் நலனுக்கு உகந்ததல்ல என்று அதன் நிர்வாகமே இவரை டிஸ்மிஸ் செய்துள்ளது. இப்படிப்பட்ட சமூக கேடுகளை விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டுகிறேன் யுவர் ஆனர். குற்றவாளி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சாட்சிகள் மூலம் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி மாணவர் என்பதால் 6 மாத கடுங்காவல் தண்டனை மட்டும் விதித்து தீர்ப்பு கோருகிறேன். டீச்சர் டீச்சர் என்னம்மா பேப்பர் பாத்தீங்களா? இல்லையே, என்ன விசேஷம்? உங்க பையன் ராஜாவோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. முதல் வகுப்புல வந்துட்டானா என்ன? இல்லம்மா, போதை மருந்து கடத்தி காலேஜ்ல வித்தான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்கம்மா. இங்க பாருங்க. இல்ல, என் பையனா இருக்காதுமா. என் பையன். டீச்சர் டீச்சர் ஐயோ டீச்சர் ராஜா எப்படிடா இருக்க? லெட்ஸ் கோ. வா. ஓகே டிரைவர், வண்டி எடு. டேய் ராஜா, Don't disturb me. ஏன்டா இப்படி குடிக்கிற ராஜா? No. போதும்டா. Finished. என்ன மாதிரி finished. ஏன்டா இப்படி குடிக்கிற? குடிக்கிறேன். குடிக்கிறேன். அது உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? ஓகே, ஐம் ஓகே ஓகே ஓகேடா. ஏன் எனக்கு ஒரு டவுட்டுடா. ஓ, இந்த கைதி எல்லாம் போலீஸ்ல சேர்த்துக்குவாங்களா? நீ சேர்த்துவியா? சேர்க்க மாட்டாங்க. எனக்கு எனக்கு ஒரு ட்ரீம்டா. பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். அந்த யூனிஃபார்மை போட்டுக்கணும், என் பேர் இந்த பேட்ஜிங்க. அப்படி டக்கு டக்கு நடந்து வந்த இந்த போலீஸ்காரெல்லாம் அப்படியே சல்யூட் அடிப்பா. சல்யூட். போச்சு, எல்லாம் போச்சு. ட்ரீம் போச்சு. நான் என்னடா செஞ்சேன்? எனக்குள்ள ஒரு ஆசை, போலீஸ் ஆஃபீஸர் ஆகி இந்த திருடனுங்களெல்லாம் பிடிச்சு ஜீப்ல ட்ரோன்னு போனோன்னு என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் என்னடா பண்ணேன்? நான் அரெஸ்ட் ஆன உடனே எங்க அம்மா போச்சு. அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. எனக்கு பதிலா இவன் தாண்டா கொள்ளி வச்சான். எங்க அம்மாவுக்கு கொள்ளி வச்சான். என்னடா ராஜா? என் ஆம்பிஷன் ஓவர், ஸ்டடீஸ் ஓவர், என் ட்ரீம் ஓவர், எல்லாம் போச்சு. ஓ, இவ்வளோ பெரிய ஜீரோ, எம்டி ஸ்பேஸ். எல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒன்றும் ஆகலடா. முடிஞ்சு போச்சு. ஒன்றும் ஆகாது. எங்க அம்மா அம்மாவத்தும் எங்க அம்மா அம்மாவத்தும் கூட பாட்டு உள்ள கூட்டிட்டு போவா. எல்லாம் போச்சு. ராஜா, என்னடா இது? என்ன இந்த வேலை?
என்ன பண்ணிட்டு இருக்க? புக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். டேய் நான் சொல்றது கேளுடா. இரும்பு சாமான்லாம் எடுத்துப்பீங்களா? டேய் லெனின் சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாடானே. டேய் அது என்னடா இது கப்பலாம் தூக்கி போட்டுட்ட? டேய் என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் இதெல்லாம் எதுக்குடா விக்கிற? டேய் அதை எதுக்குடா எடுக்கிற? டேய் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்ச ஷீல்ட் அது. டேய் எந்திரியா. ஏய் உட்காரு. இதெல்லாம் எந்த தானே? என்னோட புக்ஸ், என்னோட கப்ஸ் இல்ல. இது இனிமே எனக்கு தேவையில்லை. போடுவேன். ஏய் என்னோட கரியர் ஓவர்ரா. இது எனக்கே பிரச்சனை இல்லை. நீங்கெல்லாம் ஏன் மொத்தமா எடை போட்டு எவ்வளவு ஆச்சு சொல்லுப்பா. இவ்வளவுதானா? இதெல்லாம் சேர்த்து ஒரு 1500 வாங்கிக்கோங்க சார். இந்தாங்க பணம். என்னைக்குங்க? ஓகே. வாடகை இல்லை 1 2 3 4 500. டேய் வச்சுக்கடா. ப்ரொவிஷனுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு 500. என்னடா இது? பேலன்ஸ் 500. இதை வச்சு தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. பாய். டேய் ராஜா. டேய் என்ன இதெல்லாம்? எங்க போற? சொல்லுடா. எங்கடா போற? அது காத்துல பறக்கிற குப்பை மாதிரி ஆயிட்டேன்டா. காத்தடிக்கிற பக்கம்லாம் போய்த்தானே ஆகணும். என்னவோ தெரியல, எனக்கு எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாம போச்சுடா. ஆனா ஒண்ணு, இத்தனை வருஷம் நம்ம பழகணும்ல, அந்த நினைப்பு என் மனசுல எப்பவும் இருக்கும். அது போதும். ஆனா இன்னைக்கு அப்புறம் நம்ம என்னைக்குமே மீட் பண்ண கூடாதுடா. வரேன். ராஜா 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 ஏங்க உங்க ஃப்ரெண்ட பார்த்தேன்னு சொன்னீங்களே, வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாதா? அவன் ஒரு குற்றவாளி, நான் போலீஸ்காரன். எப்படி அவனை போய் உன்னை கூட்டிட்டு வர முடியும்? நீ வேற. அத சொல்லுங்க. உங்களுக்கு யாருமே சொந்தக்காரங்க கிடையாது. எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா யாருமே இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? கேள்வி வேறயா? எனக்கு பயந்துட்டா? இந்த கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல. இந்த வீட்டுக்கு நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாங்க? பரதேசிங்கன்னு நினைப்பாங்க. ஒரு வீடுன்னா 4 மனுஷங்க வந்து போனுங்க. ஒண்ணு செய்யுங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 4 கைதிகளை டெய்லி வந்து போக சொல்லுங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். உனக்கு கொழுப்பு ஏறி போச்சுடே. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்தா கேளு. அவனை அரெஸ்ட் பண்ணாங்க, ஜாமீன்ல உடனே கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி மீட் பண்றது? நான் அவனை பார்க்கணும்னு ஆபீசர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். எப்படி நாளைக்கு அவனை மீட் பண்ணிடுவேன்? சரி. அது சரி. இப்போ எனக்கு பயங்கர பசி எடுக்குது. கிச்சன்ல என்ன இருக்கு சொல்லு? கிச்சன்ல கரண்டி இருக்கு, குண்டா இருக்கு, சட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. எப்படி எப்படி? சாப்பாடு ஹோட்டல்ல தான் இருக்கு. மறந்துட்டேன் காலையில சொன்னத. என்ன? சாயங்காலம் வந்தோடனே ஹோட்டல் கூட்டி போறேன்னு சொன்னோம் இல்லையோ? தெரியும், இந்த போலீஸ்காரங்களே இப்படித்தான். எங்க அண்ணா அன்னைக்கே சொன்னார், நம்பாதடி போலீஸ்காரங்களே. போதும் 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 போதும். ராஜா வெயிட். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? அதானே? எனக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கேன். நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஒரு டெப்டி கமிஷனர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லஞ்சம் வாங்க மாட்டார். இப்படியெல்லாம் நம்ம ஏரியாவில் பேசிட்டு இருந்தாங்க. அவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா கொண்டு வரணும். இப்படியும் சில பேர் பேசிக்கிட்டாங்க. இந்த ஏரியாவில் நடக்கிற கொலை கொள்ளையை கண்ட்ரோல் பண்ண வந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பான் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. நேற்று உன்னை பார்த்தது வாஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அது இருக்கட்டும், என்னையே பார்க்கணுன்னு வர சொன்னேன். ராஜா, நேற்று உன்னை அந்த நிலைமையில பார்த்ததும் ஷாக்கான. உன்னை பற்றி விசாரிச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கினேன். நான் எந்த கும்பலை அழிக்க வந்தனோ அந்த கும்பலை நீ ஒருத்தனை தெரிஞ்சு நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இப்போ என்னையே வர சொன்னேன், அது மட்டும் சொல்லு. இதை பாரு, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன்.
ஏன்னா இனிமே நாம 2 பேரும் சந்திக்க முடியாது. ஏன்? நான் இந்த டெபுட்டி கமிஷனர் பதவியை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். ஏன் பயமா? இல்ல ராஜா, எதுக்குன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இங்க வேலை செய்ய முடியாது. அரசியல் தலையீடு, அதுக்கு மேல லஞ்சம், அதிகாரிங்க தொல்லை, இத்தனை டென்ஷன்ல நான் இப்படி வேலை செய்ய முடியும்? என்னால முடியாது. நான் ஏன் இங்க பொம்மை மாதிரி இருக்கணும்? எனக்கு எதுக்கு இந்த பதவி? அதுக்காக தான் பழையபடி நான் ட்ரைனிங் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன். கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஜோசப், இந்த ட்ரெஸ்ஸை நான் போடணும்னு ஆசை மட்டும் இல்லை, ஒரு வெறியோட வாழ்ந்தவனா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்கு. நீதியும் நியாயத்தையும் நிலநாட்டுங்கிற இமேஜ் இதுக்கு இருக்கு. யார் குறுக்க வரட்டுமே, டூ யூர் ஜாப். என் ஃப்ரெண்ட் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன் வேலையை செய்ய முடியலன்னு ஓடி போனா அது கோழத்தணும். Take it as a challenge and do it, my friend. எனக்கு இஷ்டமில்ல ராஜா. ஏன்? நீ இவ்வளவு தூரம் பேசுனதால ஒன்னு கேட்கிறேன். இந்த விஷயத்துல நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னது? நீ அந்த சமூக விரோதிகளோடவே இருக்கிறவன். அவங்களோட பலமும் பலவீனமும் உனக்கு தெரியும். நீ எனக்கு துணையா நின்னா என்னால இந்த சவாலை சந்திக்க முடியும். நீ காக்கி சட்டை போடாத ஒரு போலீஸ் ஆபீசர் ஆயிரு. அந்த தாதாக்களை என்ன வேணாலும் பண்ணு. நான் உன் மேல எந்த கேஸும் போட மாட்டேன், எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன். என்ன சொல்ற? நீ மனப்பூர்வமா அவங்களோட இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு நிர்பந்தத்தில் இருக்க. அவங்கள விட்டு உன்னால வெளியே வர முடியுமா? எங்கடி அவ? வேண்டாங்க. எங்க இல்லைங்க. எங்க வேண்டாம். எங்கடி? டேய், வழக்கம் என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க. சரிங்க. ராஜா, ஜெயாவோட அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க. திரும்பி உனக்கு அண்ணன் எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? என்னப்பா சொல்ற? எது கொலை எது தற்கொலைன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அங்க நடந்த தற்கொலை இல்லை, கொலை. அது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். சரி, அங்க யாரெல்லாம் இருக்கா? ஜிகேவோட ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. போலீஸ் வேற நிறைய இருக்கு. ஸோ நான் அங்க வர முடியாது இல்லையா? ரைட். அண்ணா, எனக்காக நீங்க ஒரு வேலை செய்யணும். ஜெயா, அதே ஜெயா கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க. ஓகே, கமன். வெல் ஜெயா, இதுதான் எங்க வீடு. என்ன இவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாக்குறியா? பேச்சுலர்ஸ் அபார்ட்மெண்ட் வேற எப்படி இருக்கும்? இது கிச்சன். ஓகே, ஆனா அதுக்குள்ள நாங்க போனதே இல்ல. அப்படி ஏதாவது உனக்கு சமையல் தெரியும்னா நீயா செஞ்சு சாப்பிட்டுக்க. மிச்சம் இருந்து எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். சமையல் தெரியல அண்ணன். ஜெயா, உங்க அம்மா ஏன் கொலை செய்யப்பட்டாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். ஜிகே கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு தேவை. தற்சமயம் அது உனக்கு இங்கதான் கிடைக்கும். உன் படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரை நீ இங்கே தங்கலாம். ஓகே,
முக்கியமான விஷயம். ஜெயா, இனிமே இதுதான் உன்னோட பெட்ரூம். ஓகே, ப்ராப்ளம். அண்ணன் பாத்துக்கோங்க. இல்லப்பா ஏப்பா, அந்த பொண்ணு அங்க படுத்துக்குவா, நீ அங்க படுத்துக்குவ, அப்புறம் நான் எங்க படுக்கிறது? வெளியேதான். ஐயா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. போலீஸ் தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. எஸ்பி நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு பேப்பர்ல என்ன நியூஸ் வரும்? வேற என்ன வரும்? தற்கொலை தான் வரும். ஜெயா எங்க? பாஸ், ஜெயாவை ராஜா கூட்டிட்டு வர சொன்னானே, டைசன் கூட்டிட்டு போயிட்டான். அதை பார்த்து சும்மா இருந்தியா நீ? நான் கேட்டேன்ல பாஸ், அந்த பொண்ணு என்னைக்கு அவங்க அப்பாவை பார்க்க ஆசைப்படுதுன்னு சொல்றோ அன்னைக்கே கூட்டு வந்து விடுறேன்னு ராஜா சொன்னதான் அவன் சொன்னான் பாஸ். டேய், நான் மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். இங்கே இருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டாடி. பாடி என்ன விடு. பாடினா என்ன விடு. என்ன விடு. ஐயோ, என்ன விடு. Jaya! Jaya, come here, come here. There it is. இத பார், உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி சூப்பரா ஒரு வேலை வந்திருக்கு. எங்க இருந்து? The Great Chitra Agencies, அங்க இருந்து. ஓகே, படிச்சு காட்டுறேன் பார். Ours is one of the most highly reputed agencies in the city, with branches in Bangalore, Calcutta and Delhi. What we are looking for is a highly certified and ஓய், எங்க எங்க ட்ரீம் வேர்ல்ட் போயிட்டியா நீ? உங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியுமா? இது என்ன வம்பா இருக்கு? எனக்கு இங்கிலீஷ் தெரிய கூடாதா? இல்ல, ப்ரொனன்சியேஷன் இவ்வளவு அழகா இருக்கேன்னு கேட்டேன். சரி சரி. என்ன ஸ்கூல்ல நல்ல வாத்தியார் இருந்தார். ரொம்ப முக்கியம் அது. கை ஈரமா இருக்கா? இல்ல. பேப்பர் படி. முதல்ல இந்த வேலைக்கு அப்ளை பண்ணு. சரியா? ஓகே. கோ ஃபாஸ்ட். ராஜா, உன் ஃப்ரெண்டுக்காக நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதானா? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியா? நம்ம யாரை எதிர்த்து நிக்கிறோம்னு தெரியுதாப்பா? அவனு நம்மள மாதிரி மனுஷன்தான். என்ன அவன்கிட்ட ஆளு கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். அவனுக்கு நமக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவன் என்ன நம்ம சும்மா வச்சிருக்கான்? கையை உடைச்சா பணம், காலை உடைச்சா பணம், குஸ்தியில ஜெயிச்சா பணம், தோத்தா அதான். இதனால அவன் கூட என் மனசு பிடிக்காமலே இருந்துட்டேன். ஆனா இப்போ என் ஃப்ரெண்டுக்காக அவனை எதுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இஷ்டம் இருந்தா நீ என் கூட இரு ராஜா. அப்புறம் நீயே யோசிச்சுக்கோ. என்ன ராஜா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது? முடிஞ்சா அவன் ஆளுங்களை நம்ம பக்கம் திரும்ப பாரு. இல்லன்னா உன் சொந்த ஊர் எது? இதுக்கு அங்கேயே திரும்ப போயிடு. ஐயா. ஹலோ, நான் ராஜா பேசுறேன். ராஜாவா? ஏய், நான் மூத்த. ஆமா, போதும் போதும். நீ மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். ஆனா எல்லாத்தையும் மாத்த போறவன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரிஞ்சுப்பேன். வாட்ச் இட். டெப்டி கமிஷனர் ஹியர். ராஜா, நான் ஜோசப் பேசுறேன். நீ சொன்னபடியே அந்த சாராய லாரியை பிடிக்கிறதுக்கு போலீஸ் அனுப்பிச்சிருக்கேன். நீ அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு. நிக்கிறாங்க பாரியா.
போலீஸ் வந்துட்டாங்க ராஜா. மாட்டாங்க. பாத்தியா ராஜா, மாட்டிட்டாங்க. ராஜா, கபாடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நீ நேரா அடையார் பக்கத்துல இருக்கிற ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல அங்க வந்துரு. ஆமா, நான் வெயிட் பண்றேன். குடோன்ல இருக்கக்கூடிய கஞ்சா பூரா எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ற, போலீஸ்காரன் கூட வரான்னு சொல்ற. நீ என்னடான்னா குடோன்ல இருக்கக்கூடிய சாராயத்தை போலீஸ்காரன் அவனும் சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ற. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கீங்க. பாக்ஸர் ராஜான்னு தெரியும், அவன் க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. நாம எப்பவும் ப்ரிப்பேர்டா இருக்கணும், இல்லைன்னா என்னடா இது, வாங்கிட்டு வந்த சுடிதார போட்டு வந்து நிக்குது. நம்ம இங்க இருக்கிறது தான் தப்பு. ஆடியும் பாடியும் கூடியும் கொஞ்சம் கொண்டாடல
தாவணி பூவுகள் எத்தனை எத்தனை படியும் படியும் கொடியும் கொண்டையும் கொண்டாடலாம் சக்கா சாம் சக்கா குச்சக்கம் 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 ஜும்பா 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 பின்னாடு தள்ளாடுது வெள்ளாம போராடுது சக்கா குச்சக்கா குச்சக்கா சச்சக்க சக்கா ஹலோ என்ன ஹலோ திரும்ப ட்ரீம் வேர்ல்ட் போயிட்டியா கம் பேக் ம் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு யா வெரி நைஸ் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வேதாளம் யாருங்கிறத புரிய வைக்கிறேன். ஸ்ட்ரைக் கண்டினியூ ஆகும் சார். உழைச்சு உழைச்சு உரமேறின கைகள் தான். பட்னிக்கு பயப்பட மாட்டோம், மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோம், ஜெயிலுக்கும் பயப்பட மாட்டோம். வரேன் சார். நடக்குப்பா. வணக்கம் சார். இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? சார் ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார். உனக்கு எனக்கு என்ன பேச்சு? கெட் அவுட். சார் வீண் பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்க பிடிவாதத்தால தொழிலாளிங்க தான் சாகுறாங்க. இந்தாங்க சார் உங்க பங்குக்கு பணம். முதல்ல ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க சார். ஏண்டா என்ன என்னடா நினைச்ச? கருங்காலி நடிச்சியா? நான் ஒரு தொழிற்சங்கவாதிடா. என்ன எவனும் விலைக்கு வாங்க முடியாதா? எடுத்துட்டு படம் தூக்கி எரிஞ்சிட்டான். ஆமா சார். அவன் சௌகரியத்து உதவும் நினைச்சேன், ஆனா அவன் சாவுக்கே வேணும்னு கேட்கிறான். எடுத்து வை, நேரத்தை நான் குறிக்கிறேன். சரி சார். போத மருந்து கடத்தறவனை புடிச்சு கொடுத்தோம். 8 வருஷம் தான் தண்டனை கொடுத்திருக்காங்க. பிரேமானந்த சாமி மாதிரி ஒரு 60-70 வருஷத்துக்கு தண்டனை கொடுத்தாதானே நாடு உருப்பட. இல்லன்னா எப்படி நம்ம இது பண்றது? என் பொண்ணு கோயம்புத்தூர்ல இருந்து கோவை எக்ஸ்பிரஸ்ல அனுப்பி வச்சாங்க. நான் ஸ்டேஷன் பூரா தேடியும் காணல, பொட்டி பொட்டியா தேடியும் காணல. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு தரணும் தம்பி. டைசன், நம்ம ஆளுங்க யாராவது? என்ன ராஜா இது இப்படி சொல்லிட்ட? நம்ம ஆளுகளை நம்ம என்ன கண்டிஷன்ல வச்சிருக்கிறோம்? அவங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்கப்பா. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் எது? P3. அங்க இன்ஸ்பெக்டர் தாமோதரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் கொஞ்சம் விவகாரமான ஆளு. சார் என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க சார். உன்னை வீட்டுல கொண்டே விட்டுறலான்னு தான் நினைக்கிறேன். எங்க வண்டி ரிப்பேர், ஆட்டோ ஸ்ட்ரைக், அதனால இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து பாஸ் ஸ்டேஷன்ல ரேப் பண்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். எந்திரி, சட்டையை கழட்ட. சீக்கிரம் கழட்ட. வயசு என்னையா? சொல்லியா? 3 வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கு சார். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சபலமா? உன் பேத்தி வயசாக போதும் இந்த பொண்ணுக்கு. மன்னிச்சிருங்க சார். அந்த யூனிஃபார்மோட வேல்யூ உனக்கு தெரியுமா சார்? உன் வயசு என்னன்னு சொன்ன? 55. இந்த வயசுல ரேப் பண்றதுக்கு முயற்சி பண்றியா? வாங்க. ராஜா, வேண்டாம் ராஜா. அவனே 55 வயசு ஆச்சுட்டான். இனி அடிச்சா தாங்க மாட்டான். குள கும்பிடு போடுறான் பார். இப்ப சிட்டில இருக்கிற மேக்ஸிமம் கிரிமினல்ஸ் பிடிச்சாச்சு. இதை மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை.
சார் இந்த தாதா கிளவஸ் அரெஸ்ட் பண்ண போறீங்க? கூடிய சீக்கிரம் சார் இவ்வளவு ஃபோர்ஸா இருக்குல்ல, இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க தயாரா இருக்கீங்களா? ஓ டெஃபினெட்லி. சார் இன்னும் ஒரு கேள்வி ப்ளீஸ். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லட்டுமே. போறோம். When I was young, my father said, "Son, you be a bachelor boy." And what he என்னங்க? said... என்ன? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. What? Really? Yes. Fantastic. Appointment order இது? That's great, yeah. That's மாசம் 5000 ரூபாய் சம்பளம். Wonderful. That's wonderful. இப்போ எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே முடிஞ்சு போச்சு தெரியுமா? நாளைக்கு போய் வேலையில ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? Sure, கண்டிப்பா போலாம். இங்க பார். நாளைக்கு முதல்ல உன்னை ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்த்துறேன். நீ அங்க இருந்து டைரக்டா வேலைக்கு போகலாம், வேலையில இருந்து டைரக்டா லேடிஸ் ஹாஸ்டல் போயிடலாம். ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இப்போ ஜெயா, ஹலோ, எங்க திரும்ப ரோட்ஸுக்கு போயிட்டியா? திரும்பி வாங்க. நான் என்ன தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? தப்புதான். நம்ம வீட்ல இருந்து போறதுதான் எனக்கு கௌரவம். நம்ம வீட்டு இங்க வாமா. உட்காரு. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. லவ். நீ என்ன அதானே? வேண்டாம். இது பாரு, நீ என்னோட தங்கறதுனால உனக்கு பெருசா பாதுகாப்பு இருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க. You're wrong. உண்மையை சொல்லணும்னா எனக்கே பாதுகாப்பு கிடையாது. நான் என் கத்தியை கீழே போட்டேன்னா அதே எடுத்து வேற எவனாவது என்னை வெட்டிடுவான். இந்த மாதிரி லைஃப்குள்ள நீ வரணுமா? நோ. கோ மேக் அ பெட்டர் சாய்ஸ். ஆல்ரைட்? தான் விரும்புற ஒருத்தருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு ஒரு பொண்ணு நினைப்பாளோ அது அத்தனையும் உங்ககிட்ட இருக்கு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். ஓகே? ஓகே. என்ன? முதல்ல மனுஷன் காலில் விழுறதெல்லாம் விட்டுருங்க. என்ன விஷயம்? நாங்க குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்து இடத்தை ஒருத்தன் ஹோட்டல் கட்ட வாங்கிட்டான். இப்ப எங்க இடத்தையும் சேர்த்து கேக்குறான். ஐயா, நாங்க 5 வருஷமா அரசாங்கம் புறம்போக்கு இடத்துல குடிசை போட்டு வாழ்ந்துட்டான். நாங்க வீடு இல்லாத ஏழைங்க ஐயா. காலி பண்ணலன்னா குடிசைக்கு தீ வச்சிருவேங்கிறான் ஐயா. நாங்க எங்க போவோம்? தெருவுல தான் நிக்கணும். நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சரி, நீங்க அந்த இடத்த காலி பண்ண வேணாம், அங்கேயே தங்கலாம். இது கார் பார்க்கிங் சார். இது பார். ஓகே சார். ஹலோ அங்கிள். இது யார் வேணும்? என்ன வேணும் உனக்கு? ஏய், கோ. என்ன வேணும் உனக்கு? சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். அம்மா, நீ ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? பில்டிங் கட்ட போறேன். கட்டு தப்பு இல்ல. அது பக்கத்துல ஏதோ ஒரு புறம்போக்கு நல்லா இருந்ததாமே, அதுலயும் கட்டுறியா? ஆமா, கட்ட போறேன். கட்டு அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அந்த புறம்போக்கு நிலத்துல சில குடும்பங்கள்லாம் இருந்ததே, அது என்னாச்சு? மறந்துட்டியா? ஞாபகப்படுத்துறேன். இங்க இந்த இடத்துல அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்ண போற? உன் புது ஹோட்டல்ல தங்க வைக்க போறியா? இல்ல. அப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க? அங்க நான் ஒண்ணு சொல்றேன். அந்த ஃபேமிலிஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் 10,000 ரூபாய் பணம். இதுக்கு வாய் போறது எப்படி? வீடும் கட்டித்தர. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டித்தர. ஓகே? கட்டி தரலன்னா இந்த துப்பாக்கி பதில் சொல்லும். நீ கட்டி இருக்கிற இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல குண்டு வச்சு தகுத்த போறான். கண்டிப்பா குண்டு வெடிக்கும் போது நீ உள்ள இருப்ப. இந்தா, இதுல போன் நம்பர் இருக்கு. ஒரு நல்ல முடிவு பண்ணிட்டு போன் பண்ணு, இல்லன்னா தீந்தரம் அவனே. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங்.
பேசு பேசு நேரம் ஆச்சு பாதி சாமம் வீணா போச்சு இளநி மரமா குலுங்குது காச்சு ஏறி பறிக்க ஏக்கம் வந்தாச்சு வாசம் மல்லு வெடிக்கட்டும் போத்து வண்டு வந்து அடிக்கட்டும் கூத்து வாசம் மல்லு வெடிக்கட்டும் போத்து வண்டு வந்து அடிக்கட்டும் கூத்து பேசு பேசு நேரம் ஆச்சு பாதி சாமம் வீணா போச்சு இளநி மரமோ குலுங்குது காச்சு ஏறி பறிக்க ஏக்கம் வந்தாச்சு கண்ணால கண்டா போதும் கண்ணால கண்டா போதும் தன்னால ஆசை ஊரும் நானாடு தோணி நீதானே ராணி தள்ளாடி தள்ளாடி கண்ணாடி உமேனிய மேல சாயாதோ இளநி மரமா குலுங்குது காற்று ஏறி பறிக்க ஏக்க வந்தாச்சு வாசம் மல்லி வெடிக்கட்டும் போத்து வண்டு வந்து அடிக்கட்டும் போத்து செவ்வாது மாலை போல என்னோட தோளின் மேல பொன்னூஞ்சல்லாடு சந்தோஷம் தேடு பேச பேச நேரம் ஆச்சு பாதி சாமம் வீணா போச்சு இளநி மரமா குலுங்குது காச்சு ஏறி பறிக்க ஏக்கம் வந்தாச்சு வாசம் மல்லி வெடிக்கட்டும் போத்து வண்டு வந்து அடிக்கட்டும் கூத்து வாசம் மல்லி அடிக்கட்டும் போத்து வண்டு வந்து அடிக்கட்டும் கூத்து இளநி மரமோ குலுங்குது காச்சு ஏறி பறிக்க ஏக்கம் வந்தாச்சு சித்ரா குரூப் ஆஃப் மில்ஸ்ல இருந்து வர்றாங்க. அந்த மில்ல கிட்டத்தட்ட 10,000 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப அந்த மில்லு மூடி கிடக்குது. அது காரணம் ஒரு தொழிற்சங்க தலைவர். அவன் முதலாளி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் கோரிக்கை நிறைவேறினா தான் மில்லு திறக்கணுங்கிறான். அவன் கோரிக்கையினால அவனுக்கு மட்டும்தான் பிரயோஜனமே ஒழிய அந்த தொழிலாளிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் தெரியாம எல்லாரும் அவனை நம்புறாங்க. மொத்தத்துல பயப்படுறாங்க. அதுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும்? சொல்றேன். இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது அட்வான்ஸ். மொத்தம் 10 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிற்சங்க தலைவரை கொலை பண்ணணும். இல்ல அது கொலை பண்றது நமக்கு பழக்கம் இல்லை. அப்படி நம்ம பண்ணலன்னா வேற ஒருத்தன் இந்த 10 லட்சம் ரூபாய வாங்கிட போறான். இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு தாதாவை நம்ம வளர விடலாமா?
இல்ல இல்ல உனக்கு பிடிக்கலன்னா இந்த பணத்தை நான் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இருக்கட்டும். வந்து பாருங்களேன், ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. ராஜா ராஜா டேய் ராஜா, வாட் a சர்ப்ரைஸ். நீ யூனியன் லீடர்? டேய் அதெல்லாம் விடா, வாடா உள்ள போலாம். இவ்வளவு நாளா எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, ஒரு விஷயமும் தெரியலையே. அன்னைக்கு நீ பாட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு போயிட்ட, ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னை பத்தின எந்த விஷயமும் தெரியாது. இப்ப கூட என் ஒய்ஃப் மலர் தான் ஏதோ ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா. அவளுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அங்க பாருடா. என்னடா நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற. டேய் ராஜா, என்னாச்சு உனக்கு? டேய் ஏதாவது பேசு, என்னாச்சு? எதுக்கு நீ வந்த? எப்படி நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சது? என்னடா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பதில் பேச மாட்டேங்கிற. எதுக்கு வந்த சொல்லு. உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன். என்ன கொலை பண்ண வந்தியா? என்ன விளையாடுறியா? லெனின். அவங்க யாரோ லெனின் பேர் சொன்னப்ப அந்த லெனின் நீதான் எனக்கு தெரியாம போச்சு. ஓகே. யாரோ தொழிற்சங்க தலைவர் ரொம்ப ப்ராப்ளம் தராரு, அவரால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகுது. அவர் இல்லாம பண்ணிட்டா 10 லட்சம் ரூபாய் தரேன்னாங்க. 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் நான் வாங்கிட்டேன். உன்னை பார்த்த உடனே நான் சந்தோஷப்பட்டேன். கொலை, கொலைக்கு 10 லட்சம். நல்ல வளர்ச்சி. ஒரு போலீஸ் ஆபீசரா வரணும்னு ஆசைப்பட்ட நீ இப்ப கொலை, கொள்ளை, ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். நான் விதியை நம்புறதில்லை. மனுஷன் எடுக்கிற முடிவுதான் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீ எடுத்த முடிவுதான் இந்த நிலைமைக்கு காரணம். சூழ்நிலை, சந்தர்ப்பம், அது இதுன்னு சொல்லுவேன். நோ 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 நோ, அதெல்லாம் வேணாம். ரொம்ப கரெக்டா சொன்ன. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பொசிஷனுக்கு நம்ம சூழ்நிலை, சந்தர்ப்பம் இதையும் பிளேம் பண்ணணும் இல்ல? நாம எடுக்கிற முடிவுதான் அதுக்கு காரணம். கரெக்ட். ஆனா ஒண்ணு சொல்லு, எனக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சதே அது நான் எடுத்த முடிவா? எல்லாருக்காகவும் போராடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும்னு நினைச்சேன். சண்டை போட்டேன். அன்னைக்கு விக்டிமைஸ் ஆன, இன்னைக்கும் விக்டிம். கேரியர் ஓவர். ஆனா இன்னும் நான் ஜெயில இருந்து வெளியே வரல தெரியுமா? இது வேற மாதிரி ஜெயில். ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க தாதாவா எலிவேட் ஆயிருக்கேன். என்ன தேடி வராங்க. அவன் காலை ஓட, இவன் கையை ஓட. இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை எனக்கு சால்வ் பண்ணி கொடு. அதுக்கெல்லாம் நான் பணம் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த 5 லட்சம் ரூபாய் ஏன் வாங்கினேன் தெரியுமா? அது எனக்கு தேவை. என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு நான் கொடுக்கணும். ஆனா இந்த கொலை எனக்கு புதுசு. இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஆனா இந்த கொலை பண்ண சொல்லி வந்தாங்க பாரு, அவங்களும் எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒருத்தனை கொலை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவன் நிச்சயமா நல்லவனா இருக்கணும்னு எனக்கு தெரியும். I was curious. அந்த ஆளை மீட் பண்ணணும்னு I was curious. ஆனா சத்தியமா அந்த லெனின் நீயா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. This was a surprise. என்ன நான் சொல்றது நீ நம்புறியோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா உன் ராஜா இன்னும் மாறலடா, அது மட்டும் நம்ப. இப்போ எனக்கு என்ன அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டினா, அவங்க கிட்ட இருந்து ஒன்ன நான் காப்பாற்றணும். I'll do that. Nevertheless, be careful, my friend. Take care. ராஜா. Yes. நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன்ல. ஆனா அந்த யூனிஃபார்ம் என்னை விட நம்ம ஜோசப்புக்கு தாண்டா நல்லா இருக்கு. ஜோசப்? யா, ஜோசப், நார்த் மெட்ராஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். பெருமையில மெட்ராஸ்ல? உண்மையாவா? ஜோசப் அவனை பார்க்கணும். உன்னை பார்த்தாச்சு, அவனை பார்த்தே ஆகணும். பாத்தியா, இதாண்ட ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஃப்ரெண்டை பத்தி சொன்ன உடனே உனக்கு இருக்கிற டேஞ்சர் கூட உனக்கு மறந்து போச்சு. பாத்தியா,
வில் மீட். கேர்ஃபுல்லா. எனக்கு போன் அடிச்சிட்டே இருக்க, என்ன பண்றீங்க? ஹலோ, லெனின் ஹியர். நான் தான் பேசுறேன். ராஜாவா? இன்னைக்கு நீ, நான், ஜோசப் ஆர்ச்சிஸ்ல மீட் பண்ணலாம். அப்படியா? ம். இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, உனக்கும் ஆகி போச்சு. நான் என்ன தனியா வரதா? உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போச்சு. உன் வீட்டுல விருந்து சாப்பிடுறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது என்ன நியாயம்? நான் யாரையாவது கூட்டு வரணும். அப்படின்னா விட்டுருவோமா? அதானே. அதை நான் போட்டுக்கிறேன், நீ போ. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். வா வா வா, உட்கார் 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 உட்கார். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். உட்காருப்பா முதல்ல, நம்ம பையன் நீ. இது பார், நீ சாப்பிடுறியா? நான் சாப்பிட்டு தான் வரேன் சார். காலையில இருந்து எல்லா பேப்பரையும் பார்க்குறேன். எல்லா பேப்பர்லயும் உன்னை பத்தி தான் நியூஸ். உன்ன மாதிரி 4 ஆஃபீஸர் இருந்தா போதும், நாடே மாறிடும். சீஃப் மினிஸ்டர்ல இருந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உனக்கு பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்க போறாங்க. பாரு, டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படி இதெல்லாம் சாதிக்கிற? எனக்கு மட்டும் சொல்ல சார். இத பத்தி நோ டிஸ்கஷன். ரிஷி மூலம் நதி மூலம் கேட்க கூடாது, இத கூட நீங்க கேட்க கூடாது. எப்படியோ நீ சாதிச்சதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, இல்ல நீ பட்ட பாட்டுக்கு பலன் எல்லாம் போயிடும். சார், பொறுத்து இருந்து பாருங்க சார். ஐ வில் டூ மை டியூட்டி. உனக்கு பிரசிடென்ட் அவார்டு ரெக்கமெண்ட் ஆயிருக்கு, கிடைக்க போகுது. அது சொல்லத்தான் கூப்பிட்டு வந்தேன். ஓ, தேங்க்யூ சார். ஆல் தி Thank you. பெஸ்ட். வந்துட்டேங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? மேல கிச்சன்ல இருந்தேன். வாங்க. ஷீ இஸ் மை வைஃப் ஜானகி. என்னடா இது, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல, வாங்கன்னு போயிட்டாங்க. அது தேவையில்லை, வாடா. எது தேவையில்லைன்ற? என்ன சொன்னீங்க? உன்னை அறிமுகப்படுத்தலன்னு கத்துற. வாங்க. அங்க வந்ததான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவானா? இவன் பண்ண மாட்டான், நானே சொல்லிக்கிறேன். என் பேர் ராஜா, நாங்க எல்லாம் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நீங்க தானே அது உங்களை பத்தி இவ்வளவு சொல்லிருக்காரு. நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது 10-20 முட்டை அப்படியே சாப்பிடுவீங்களா? அப்படியா? போய் சொல்றான், நான் வாங்கி வைப்பேன், இவன் தான் சாப்பிடுவான். ஆள் வளர்த்திய பத்தலே தெரியல. வாங்க. ஏண்டா, நம்மள பத்தி எல்லாம் சொல்லிட்டியா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொன்னற யாரோ ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக பில்டிங் சுவரை குச்சி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதையும் சொல்லிட்டியா நீ? அப்புறம் கல்யாணம் பொண்ணை தெரியாம துரத்திட்டு போய் புருஷன் அடிக்க வந்துட்டானே, அதையும் சொன்னாரு. ஐயோ, அது நான் இல்ல, இவன் தான். அது நானும் போய் சொல்லிட்டான், ஆள் மாத்தி சொல்றான். என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. ஏண்டா, உன் வைஃப் பிராமன் சொன்ன? ஆமா. இதெல்லாம் ஹோட்டல்ல வாங்கி வச்சியா? இது ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலா? எல்லாம் நானே சமைச்சேன். நீங்களா? கல்யாணம் ஆன மறுநாளே அசைவம் சமைப்பது எப்படின்னு ஒரு புக் வாங்கி கொடுத்தார். பார்த்து படிச்சு சமைச்சிட வேண்டியது. புருஷன் நாக்கு ருசியா வச்சிருந்தா பொண்டாட்டி மேல பிரியமா இருப்பாங்கன்னு எங்க அண்ணா சொல்லுவாரு. என்ன நீ அண்ணன்னுட்டு போ, உள்ள போய் ஆம்லெட் போட்டு வா, நாங்க பாத்துக்கலாம். நாங்க பாத்துக்கிறோம். ராஜா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சரி, நான் சாப்பிடுறது இருக்கட்டும். என்னைக்கு இல்லாம திடீர்னு என்னையே விருந்துக்கு கூப்பிட்ட? நீ சாப்பிடுற, அப்புறம் சொல்றேன். முதல்ல சொல்லு, சாப்பிடுறேன். இங்க பாரு ராஜா, மெட்ராஸ் சிட்டி அமைதி ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. இருக்கட்டும். எங்க போனாலும் எனக்கு நல்ல பேரு இருக்கட்டும், நல்ல வரவேற்பு. ஜனாதிபதி அவார்டு கூட கொடுக்க போறாங்க. கொடுக்கட்டும். இனிமே இந்த சிட்டில தாதாங்கிற பேருக்கு இடமே கிடையாது. சோ நீயும் இந்த தாதா வேலையை விட்டுரு. உனக்காக MRF கம்பெனில ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கேன். மாசம் 5000 ரூபாய் சம்பளம். போய் ஜாயின் பண்ணு. இத சொல்றதுக்கு தான் என்ன இங்க கூப்பிட்டியா? ஆமா. டேய் ராஜா, டேய் ராஜா, என்ன யோசிக்கிற? என்ன? என்னால முடியாதுடா. நான் யாரு? என் பொசிஷன் என்ன தெரியுமா? நான் நெருப்பு மாதிரி. எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு. இல்லைன்னா கறிக்கட்டை கீழே போட்டு மறிச்சிருவாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன், எது கவலைப்படுற? என்ன சொன்ன? நீ என்ன காப்பாத்துறியா? ஏண்டா, இந்த ஏரியால இருக்கிற ஒரு தாதாவையாவது நீயோ உன் போலீஸ் போர்ஸோ பிடிக்க முடிஞ்சதா? நீ செய்ய வேண்டிய வேலையை யூனிஃபார்ம் இல்லாம நான் செஞ்சேன். நீ என்ன காப்பாத்துறியா? போடா ஃபூல். ராஜா, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? ஓ, தெரியுமே. ஜோசப்
ஐபிஎஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவரோட வார்த்தை மீறினா என்ன நடக்கும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் மீறேன்டா. உன்னால என்ன பண்ண முடியுமா பாத்துக்க. ஓ எஸ் நான் ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். உங்ககிட்ட வாங்கினல பணம் வச்சுக்கோ, உனக்கு உதவும். டேய் நான் இந்த ட்ரெஸ்ஸை தொட்டு தான் பார்த்துருக்கேன், போட்டு பார்த்ததில்ல. இதை போட்டா இந்த பந்தம் பாசம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே போயிடுமோ? எனிவே அவார்ட் கிடைக்க போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா. அந்த மெடலையும் சேர்த்து அந்த யூனிஃபார்ம்ல மாட்டிக்க, நல்லா இருக்கும். பாய். ஐயோ என்னங்க என்னாச்சு? ஏங்க உங்களை தான் என்ன அவர் அப்படி போறாரு? எப்படி கோச்சிக்கிட்டு போறான்னு பாரு. உங்க போலீஸ் புத்தி கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாதா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பேசி இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம் நினைச்சேன். சொல்லுன்னா சொல்லிட்டேன். என்ன புரிஞ்சிக்காம போறான் பாரு. இல்ல அத சொல்ல வரலங்க நானு. கொஞ்சம் சும்மா இரு, விவரம் தெரியாம பேசாத. Thank you. இட்ஸ் ஓகே. வரேன். அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன? இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ என்ன ஐஜியா டிஜியா மினிஸ்டரா? ஏய் உன் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் வேலை கிச்சன்ல. ஓடி. சரி. ராத்திரி நான் பார்த்துட்டேன். உங்க ஃப்ரெண்ட் ராஜாவை தடா சட்டத்துல கைது பண்ணணும்னு எழுதிருக்கீங்க. அதானே? என்ன? வீட்லயே உளவு வேலை பண்றியா? அதுக்கும் ஏதாவது செக்ஷன் இருந்தா பொண்டாட்டியே உளவு வேலை பார்த்தான்னு சொல்லி உள்ள பிடிச்சு போட்டுருங்க. கடமைக்காக கட்டின பொண்டாட்டியே உள்ள தள்ளினவர்னு இங்க ஒரு மெடல் குத்தி விடுவாங்க, வாங்கிக்கோங்க. ஜானகி வர வர வாய் நீளுது. சரியில்லை. சரியில்லைதான். இப்ப ராஜா, அப்புறம் நீங்க நானும் அந்த லெனின் நினைப்பு இருந்தா சரி. என் ஃப்ரெண்டு தான் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். பொண்டாட்டி நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. காலந்தான் பதில் சொல்லும். லெனின்ங்கிறவன் சித்ரா டெக்ஸ்டைல்ஸ் கார்பரேஷன் இருக்குல்ல, அந்த மில்லோட தொழிற்சங்க தலைவர். அவனால தொடர்ந்து ஸ்ட்ரைக்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி அவனை க்ளோஸ் பண்ண அந்த முதலாளி ராஜா கிட்ட 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். பணத்தை வாங்கினவன் குறைய பண்ணல. ஏன் கொலை பண்ணல? ஏன்னா போன இடத்துல அவன் பார்த்தது அவனோட ஃப்ரெண்டு. ராஜாவும் ஜோசப்பும் லெனினும் ஒன்னா காலேஜில் படிச்சவங்க, நண்பர்கள். இந்த 3 பேரையும் தொலைச்சாதான்டா நாம எந்திரிச்சு நிக்க முடியும். அந்த மில் முதலாளி இப்ப லெனினை கொலை பண்ண சொல்லி நம்மகிட்ட பணம் கொடுத்துருக்கான். 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். பணம் வாங்கிட்டீங்களா? அந்த கொலை நீ பண்ண போற. மினிட் பை மினிட் உனக்கு தகவல் வரும், நீ அதை செய்ய போற. குட். ரெடி? ஐ வில் டு இட். வா, உன்னை ஜவுளி கடை கூட்டு வரதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சே. இன்னைக்காவது என் ஆசைப்படி 4 சாரி எடுத்துக்கிட்டிய. ராஜாவா? லெனினும் அவர் சம்சாரமும் இப்பதான் துணிக்கடையில இருந்து போயிட்டு இருக்காங்க. சேகர் அவங்கள ஃபாலோ பண்றான். நானும் அவங்க பின்னால போறேன். கிரீன்வேஸ் ரோடு பக்கம் நீ வந்துரு. சீக்கிரம் வாப்பா.
ஜோசப் ஹியர். நான் தான் பேசுறேன். நார்த் மெட்ராஸ் பூரா பெரிய அமைதி பூங்கா வாய்ப்பு சந்தோஷப்பட்டு சந்தோஷம் நிலைக்கலையே. தொழிற்சங்காரம் பூரா ஊர்வலம் நடத்துறான், நீதி விசாரணை வேணுங்கிறான். வாட் ஹேப்பன்? வாட் ஆர் யூ டூயிங் தேர்? சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். லெனின்கிற சாதாரண ஆள் நினைச்சியா? பெரிய தொழிற்சங்க தலைவர், அவரை கொண்டுட்டு இருக்காங்களையா? கொன்னவனை உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். லெனின் மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு என் தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார். Do it immediately. ராஜா எங்கடா போற? எங்க போற? எனக்கு தெரியும்டா. லெனினை மர்டர் பண்ண ஆளை கொலை பண்ண போறல. இங்க பாரு, நீ அந்த கொலையை பண்ணக்கூடாது. நீ ஒரு கொலைகாரனா கூடாது. டேய் ராஜா, லெனினை கொலை பண்ணது யாருன்னு என்கிட்ட சொல்லு. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் நான் எடுக்கிறேன். என்னடா பேசாம இருக்க? தெரிஞ்ச உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது. லெனினை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்ல மாட்டேன். உன்னால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சாதாரண பூட்ல இருக்கிற உன்னால பிடிக்க முடிஞ்சுதாடா? என் உதவிதான் உனக்கு தேவைப்பட்டது. இவன் கோட்டைக்குள்ள கூட நீ நுழைய முடியாது. இப்ப சொல்றேன், லெனினை கொலை செஞ்சவனை நான் கொலை பண்ணுவேன். உன்னால தடுக்க முடிஞ்ச தடுத்துக்கா. நான் சொல்றது கேளு ராஜா. ப்ளீஸ் நில்லு நில்லு ராஜா. கொடுங்க. சேகர் சுடாது. என்னப்பா சொல்றீங்க? கொண்டாங்க. டேய், நான் மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவன். எங்களே ஒரு 6 மாசம் அலக்கழிச்சட பாவி. போலீஸோட சேர்ந்து கூட்டு சரியா பண்ற? உன்னை இப்படி சாக விட மாட்டேன். துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி சாகடிப்பேன். சேகர் விடாத, அடிச்சு நொறுக்கு. போ.
ராஜா என்ன காப்பாத்து, என்ன ஒண்ணும் பண்ணாத ராஜா. ராஜா 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 என்ன ஒண்ணும் பண்ணாத ராஜா, என்ன காப்பாத்து ராஜா. நீ மூத்தவன், எல்லாத்தையும் பார்த்தவல்ல, இதை நீ பார்த்திருக்க மாட்ட. என்ன காப்பாத்து ராஜா. ராஜா என்ன காப்பாத்து ராஜா. ராஜா ராஜா கையெடுத்து கும்பிடுற ராஜா. ராஜா ராஜா ஐயோ போடுறாத போடுறாத ராஜா ப்ளீஸ் ராஜா. ராஜா 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 டேய் சிகரெட் வேணுமா? என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? முடியாது ஃப்ரெண்டு. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, தப்ப இல்லாம பண்ணோம் இல்ல. இப்போ இந்த எவிடன்ஸ்லாம் இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? இந்த பாரு, நோ ப்ரூஃப். இந்த வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு இன்னொரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னியே, அது இன்னும் இருக்கா? வேலையா? 5000 MRF. ஓகே டன்.